கோயமுத்தூரில் நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் முதலாக இருவாச்சி பறவை அப்படின்னு சொல்லி வாக்கு வீரன் அப்படின்னு ஒரு உருவத்தை வெளியிட்டாங்க. அன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு தேர்தல் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த விழிப்புணர்வை தேர்தலில் 100% வாக்குப்பதிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை என்னுடைய ஓவியம் மூலியமாகவும் சாதனை மூலியமாகவும் தொடர்ந்து இன்றைய தினம் வரைக்கும் 8 வகையான ஒரு கலைப்படைப்புகளை நான் தொடர்ச்சியாக இந்த சட்டசபை தேர்தலுக்காக நான் பண்ணியிருக்கிறேன். முதல்ல அந்த இருவாச்சி பறவை கலெக்டர் அவர்கள் அறிவிச்சதுமே அந்த இருவாச்சி பறவையோட உருவத்தை ஒரு பறவையாக ஒரு காத்தாடியாக செஞ்சு ஆகாயத்தில் பறக்க விட்டு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பண்ணேன். அது மீடியாவில் எல்லாத்தையும் போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக சூரிய ஒளியில் லென்ஸு பூத கண்ணாடியை வச்சு அப்படியே நெருப்புலேயே சுட்டு ஒரு ஓவியம் வரைஞ்சி, அது என்ன அப்படின்னா, சுட்டு போட்டாலும் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மெசேஜை சுட்டே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். அதன் பிறகு இதை விட இன்னி உயிரை பணைய வச்சு இன்றைக்கி இருக்கிற புதிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் அவங்க மத்தியில் கொண்டு செல்லணும் அப்படின்னா இன்னி கொஞ்சம் விபரீதமாக பெரிய அளவில் உயிரை பணைய வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை பண்ணினேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலரில் என்னுடைய சிறுவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ட்ராவல் பண்ண ப்ரெஸ்ஸில் வாயில் கடிச்சிட்டு முன்னாடி ஒரு பிளேட் வச்சு அதில் 100% எனது வாக்கு எனது உரிமை அப்படிங்கிற ஓவியத்தை வரைஞ்சி தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணி அது பண்ணேன். அதுக்கப்புறம் சித்திரை கனி, அட்சய தேதி, உங்கள் பொன்னான வாக்குகளை மறவாமல் பதிவிடுங்கள்ங்கிறத தங்கத்தில் ஒரு சிறிய வாக்குப்பெட்டி செஞ்சேன். சித்திரை கனி அப்படிம்பாங்க, முத்திரை கனி அப்படின்னு சொல்லி பழத்திலேயே செதுக்கி ஒரு விழிப்புணர்வு பண்ணேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இப்படி 7-8 பண்ணும்போது இன்றைய தினம் 22ஆம் தேதி கடைசி நாள், நாளை தேர்தல். இறுதியாக இன்றைக்கி ஒரு விஷயத்தை பண்ணனா அது மக்கள் மத்தியில், அந்த புதிய வாக்காளர்கள் மத்தியில் இதயத்தில் போய் இறங்கும். அதுக்காக ரொம்ப துணிச்சலோட காலையில் 6 மணிக்கு ஒரு 60-70 அடி ஆழமுள்ள கிணற்றில் பத்மாசன நிலையில் தண்ணீரில் மிதங்கியபடியே அந்த 100% வாக்களிப்போம் அப்படிங்கிற முத்திரையை காட்டி, கை விரலையும் காட்டி, நான் தண்ணியில் எதுக்காக மிதங்குறேன் அப்படிங்கிற மெசேஜையும் சொல்லி, நாளை 23ஆம் தேதி தயவு செய்து மறந்து விடாதீர்கள், அனைவரும் ஓட்டுச்சாவடிக்கு சென்று வாக்குப்பதியுங்கள் என்பதை ஆணித்தரமாக இன்றைய தினம் தெரிவித்து விழிப்புணர்வு செய்திருக்கிறேன். இப்படி தொடர்ச்சியாக நான் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம நம்ம சமுதாயத்துக்கு, நம்ம இளைஞர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக, இந்த வயதிலும் எனக்கு கிட்டத்தட்ட 56 வயதாகியுள்ளது. அந்த வயதை எண்ணிக்கையெல்லாம் பாராமல் ஒரு இளைஞனாக இருந்து துணிச்சலோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் என்றால், இனி வருகின்ற இளைஞர்கள் எல்லாம் இதை பார்த்து துணிச்சலுடன் பல சாதனைகள் படைக்க வேண்டும், வாக்கை 100% மறவாமல் பதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக தேர்தல் ஆணையம் செய்யாத காரியத்தை கூட துணிச்சலாக இந்த ஒரு மாதத்தில் 9 விழிப்புணர்வு சாதனைகளை படைத்தேன் என்பதில் நானும் ஒரு வாக்காளன் என்று பெருமையாக கூறுகிறேன். எனது வாக்கு எனது உரிமை, 100% வாக்குப்பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.